சாதனை படுத்திருக்கிறதா ஒரு அறிக்கை இன்னைக்கு. அதாவது நெல் கொள்முதலில் சாதனை படுத்ததாக தமிழக அரசு விளக்கம் சொல்லுது. ஆனால் அதே இன்னைக்கு காலை செய்தி என்ன தெரியுமா? கொள்முதல் செய்யப்பட்ட அத்தனை விவசாயிகளுக்கு பயிரிட்டு விளைவித்த அத்தனை நெல் பயிர்களும் வீணாக போய் காலியாக போச்சு, அதெல்லாம் அழிச்சாச்சு அப்படிங்கிற செய்தி இருந்திருக்கு. அதை கொள்முதல் பண்ணியிருந்தா, முறையான முறையில் கொள்முதல் பண்ணி அந்த நெல்களை பாதுகாப்பான இடங்களுக்கு உடன்களுக்கு கொண்டு சென்றிருந்தா, பாதுகாக்கப்பட்டிருந்தா நெல் வீணா இருக்காது. விவசாயிகளுடைய உழைப்பு வீணா போயிடுச்சு. ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கின்ற விவசாயிகளுடைய உழைப்புக்கு மரியாதை இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் கிடையாது. திமுகவுடைய முதலமைச்சர் விளம்பரமான விஷயங்களிலே தலையிடுகிறார். திரைப்படங்கள் பார்ப்பது, நிர்ணயிக்கப்பட்ட சில விழாக்களுக்கு செல்வது, இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற ஒழிய உழைக்கின்ற முதுகெலும்பாக, நாட்டின் முதுகெலும்பாக வாழக்கூடிய விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு இருக்கிறது. வெள்ளம் வந்த உடனே தமிழகத்துடைய நெற்களஞ்சியமாக போற்றப்படுகின்ற, கூறப்படுகின்ற, சொல்லப்படுகின்ற டெல்டா மாவட்டத்திற்கு ஓடி ஓடி வந்து வயல்வெளியிலே வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வீதியிலே இறங்கி, வயலில் இறங்கி விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்து அந்த நெற்பயிர்களை எடுத்து விவசாயிகளுக்கு துன்பத்தை போக்குகின்ற வகையில் அரசுக்கு கோரிக்கை கொடுத்து உற்பத்தி ஆகின்ற நெல்மணிகளை எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும், விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுத்த முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கிறார். அவருடைய நிலைப்பாடு எங்கே? எதை பற்றியும் கவலைப்படாமல் திரைப்படங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர். இன்றைக்கு மக்கள் அழுகுரல் அவருடைய காதுக்கு கேட்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பம் கேட்கவில்லை. ஒரு பக்கம் நெசவாளர்களுக்கு கஷ்டம், ஒரு பக்கம் விவசாயிகளுடைய பிரச்சனை. மொத்தத்திலேயே தமிழ்நாட்டில் உழைக்கின்ற மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, பிரச்சனை. ஆக உழைக்கின்ற மக்கள் எல்லாம் நல்ல இடத்துக்கு வர வேண்டும், பாதுகாப்பான தொழிலாக விவசாயம் இருக்க வேண்டும் சொன்னால் அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்தவரே எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதுதான் டெல்டா மாவட்டத்தை அறிவித்தார்.